இப்போது KKS வீதிக்கு அருகில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த KKS வீதியில் இருந்து இந்த பக்கமாக ஒரு வீதி செல்லுகின்றது. அந்த வீதி தான் சட்டத்தரணி செல்லத்துறை வீதி. இந்த வீதியினூடாக சென்றால் வருசப்புலம் கிராமத்தை சென்றடைய முடியும். அந்த வருசப்புலம் கிராமத்திலே ஒரு பெரிய அம்பாள் ஆலயம் இருக்கின்றது. இன்றைய நமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே அந்த அம்பாள் ஆலயத்தை பற்றியும் அந்த வருசப்புல கிராமத்தை பற்றியும் பார்க்கலாம். வாருங்கள், நீங்களும் எங்களுடன் இணைந்து. சுண்ணாகத்திற்கும் மல்லாகத்திற்கும் இடையில் ஒரு மதகு இருந்தது. அந்த மதகிலிருந்து ஒரு வீதி வளைந்து சென்றது. வளைந்து சென்ற அந்த வீதியின் இரு மரங்கிலும் வரிசையாக வீடுகள் அமைக்கப்பட்டு அந்த இடம் ஒரு கிராமமாக மாறியது. அந்த கிராமம்தான் இந்த வருசப்புல கிராமம். வீதியின் இருமரங்கிலும் வீடுகள் வரிசையாக அமைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கிராமத்தை வருசப்புல கிராமம் என்று அழைத்து வருகின்றனர். வருசப்புலம் கிராமத்தில் செல்லும் வாயிலில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. இதுதான் திருஞான சம்பந்த வித்தியாசாலை. இங்கே தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகள் நடைபெறுகின்றன. இந்த வருசப்புலம் கிராமத்திற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த பாடலில் தான் கல்வி கற்கின்றார்கள். மேலதிக கல்வியை கற்பதற்காக இந்த மாணவர்கள் வேறு பாடசாலையில் சென்றுதான் கல்வி கற்று வருகிறார்கள். வருஷப்புலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகாமாரி அம்பாள் ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் வரலாற்றினையும் அதன் சிறப்புகளையும் பற்றி அடுத்து பார்க்கலாம். காலோரமதில் வளமாய் கோயில் கொண்ட வருஷப்புல நாயகியே அம்மாவாய் காலோரமதில் வளமாய் கோயில் கொண்ட பரிசப்புல நாயகியே. பூசைகள் செய்யவோ நைவேத்தியம் படைக்கவோ முடியவில்லை. இந்த ஊர் மக்கள் மிகவும் வருத்தத்துடன் இருந்தனர். அன்றிரவு பலத்த மழையுடன் கூடிய வெள்ளம் இந்த பகுதியில் ஏற்பட்டது.
நள்ளிரவு 12 மணியளவில் இந்த ஆலயத்தில் இருந்து 3 மணியோசைகள் ஒலித்தன. அந்த மணியோசையுடன் மழையும் நின்றது, வெள்ளமும் இங்கிருந்து ஓடி சென்று விட்டது. இவ்வூர் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். மறுநாள் காலை இந்த ஊர் பூசையரினால் இந்த ஆலயத்திலே நைவேத்தியம் படைக்கப்பட்டு பூசைகள் செய்யப்பட்டன. வருடங்களுக்கு முன்னர் வருஷப்புலம் மக்களை வாந்தி பேதி நோய் வாட்டியது. இதனால் பல மக்கள் இறந்தார்கள். அவ்வாறு இறந்த பெண் ஒருவரின் உடலை பாயில் சுற்றி வாய்க்காலர்கள் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் தகனம் செய்வதற்காக வந்து பார்த்தபோது அந்த பெண்ணின் உடலை காணவில்லை. அப்பொழுது அசரீரி ஒலி கேட்டது. அந்த அசரீரியில் நான் தான் மகமாறி, எனக்கு இந்த இடத்தில் ஆலயம் கட்டி வழிபடுங்கள் என்று கூறியது. அப்பொழுது அந்த அசரீரியை கேட்ட மக்கள் இந்த இடத்தில் ஒரு சிறிய கொட்டில் அமைத்து அதை தீபம் வைத்து வழிபட்டு வந்தார்கள். அவ்வாறு ஆலயம் அமைத்து வழிபட தொடங்கிய பின்னர் வாந்தி பேதி நோய் இல்லாமல் போனது. அதன் பின்னர் மக்களும் செழிப்பாக வாழ தொடங்கினார்கள். அவ்வாறு செழிப்பாக வாழ்ந்த மக்கள் பின்னர் ஒரு ஆலயத்தை கட்டி இன்று இவ்வளவு பெரிதான ஆலயம் ஒன்றை அமைத்து வழிபட்டு வருகின்றார்கள். இவ்வூர் மக்களின் காவல் தெய்வமாக விளங்குகின்ற இந்த மகாமாரி அம்மன் ஆலயத்திலே மாசி மாதம் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து 13 தினங்கள் திருவிழா இடம்பெறுகின்றது. அதைவிட இது ஒரு அம்மன் ஆலயமாக இருப்பதனால் இந்த ஆலயத்திலே அம்மனுக்குரிய விரத நாட்கள் சிறப்பாக இடம்பெறுகின்றன. நாகம் குமாரசாமி புலவர் இந்த ஆலயத்திற்கு ஊஞ்சல் பாடலினை பாடியிருக்கின்றார். இந்த ஆலயத்தின் திருவிழா காலங்களில் அந்த ஊஞ்சல் பாடலும் இவ்வூர் மக்களால் பாடப்பட்டு வருகின்றது. மகாமாரி அம்பாள் ஆலயத்துக்கு முன்பாக இந்த ஜனசக்தி முன்பள்ளி இயங்கி வருகின்றது. இதனுடன் இணைந்து ஒரு நூலகமும் இயங்கி வருகின்றது. 1945ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இதற்கு அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் தான் இந்த நூலகமும் முன்பள்ளியும் இயங்கி வந்தது. ஆனால் தற்போது இதே இடத்திலே இயங்கி வருகின்றது. இந்த இடத்திலிருந்து இன்றைய எமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர்.
மாகாணம் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பகுதியிலே வந்து இந்த 4ஆம் பிரிவை சார்ந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த இடத்துல இப்போது கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஆனால் இன்னொரு காலத்திலே வந்து இவர்கள் ஃபுட்பால் விளையாடுவார்கள். இவர்கள் வந்து விநாயகபுரம் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தை சார்ந்த சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தினருடன் நாளைய தினம் வந்து இவர்களுக்கு ஒரு போட்டி இருக்கிறது. அதன் காரணமாக இப்போது வந்து இவர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய விளையாட்டுக் கழகத்துக்கு பேர் வந்து கதிரவன் விளையாட்டுக் கழகம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த கிராமத்தை சார்ந்த வகையிலே வந்து இங்கே வயது அடிப்படையிலே வந்து பல இளைஞர்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாக சிலர் வந்து பாடசாலை மாணவர்களாக காணப்படுவார்கள், சிலர் வந்து வேலை புரிபவர்களாக காணப்படுவார்கள், இன்னும் சிலர் வந்து பல்வேறு இடங்களிலே இருப்பவர்களாக காணப்படுவார்கள். அந்த அனைவருமே வந்து இந்த மைதானத்தில் தான் ஒன்று கூடுவார்கள். மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை தினமும் இந்த இடத்திலே சந்திப்பார்கள். இப்படி சந்திக்கின்ற பொழுது இவர்களிடையே வந்து பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். குறிப்பாக வந்து ஆலயங்களில் தான் சிலர் வந்து சில இளைஞர்கள் ஆலயங்களை சந்திப்பார்கள், பல்வேறு இடங்களில் சந்திக்க முடியாமல் இருப்பார்கள். ஆனால் அனைத்து இளைஞர்களையும் ஒன்றிணைத்து இந்த மாலை நேரத்திலே வந்து மிகவும் இன்பமான முறையில் இவர்களுக்கு பொழுதை கழிப்பது இலகுவான முறையாக இருந்தாலும் இவர்களிடையே நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கு கூட இந்த மைதானம் உறுதுணையாக அமைகின்றது. இந்த இடத்திலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த கதிரவன் விளையாட்டு அணியினுடைய வைஸ் கேப்டன் தான் வந்து எனக்கு அருகிலே நிற்கிறார். அவரை சார்ந்த அந்த குழுவினர் கூட எனக்கு அருகிலே தான் நிற்கிறார்கள். இவர்களிடம் சற்று உரையாடி பார்க்கலாம். எவ்வளவு காலமாக இந்த இடத்துல விளையாடி வருகிறீர்கள்? 10-12 வருடங்களாக இந்த கிரவுண்டில் விளையாடி வருகிறோம். இந்த மைதானத்தை பார்த்தால் மிகவும் ஒரு சிறிய மைதானமாக காணப்படுகிறது. இந்த மைதானத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குறீங்க? மைதானத்தில் என்ன ஃபுட்பால் விளையாடுற, கிரிக்கெட் விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுற டைம் டோட்டலில் போகிற சனத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. அதோட விளையாட்டு உபகரணங்கள் இல்லை, போக்குவரத்து பிரச்சனை, வேறு தூரத்து இடங்களுக்கு பயணம் சென்று விளையாடக்கூடிய இது இல்லை, உபகரணங்கள் இல்லை. இதுக்கு நெட் அடித்து தாரண்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ஒரு உதவியும் செய்ய இல்லை மினிஸ்ட்ரியால். ஏதாவது நிறுவனங்கள் எங்கள்ட்ட அன்றைக்கி உதவி செய்யணும். நீங்கள் வந்து என்னென்ன விளையாட்டுகள் இந்த மைதானத்தில் விளையாடுறீங்க? காலத்துக்கு காலம் வெவ்வேறு விளையாட்டுகள் விளையாடுறதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. மாறி காலத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் இந்த கிரவுண்டில் விளையாடையில என்னடா தண்ணி நிற்கிறேன் இந்த கிரவுண்டில். கிரிக்கெட் விளையாடுறோம் நாங்கள். மழை காலத்தில் விளையாடலாம் கிரிக்கெட்டு, ஃபுட்பால் 2 விளையாட்டும் விளையாடுறோம். மழை காலத்தில் விளையாடலாம். அது இப்போ ஏப்ரல்லேருந்து விளையாடுறோம், வேணி நவம்பர் விளையாடலாம். உங்களுடைய கிராமங்களுக்கு இடைப்பட்ட அந்த விளையாட்டு குழுக்களுடன் விளையாடுறீங்களா இல்லாட்டி வெளி மாவட்டங்களுக்கும் சென்று விளையாடுறீங்களா? வெளி மாவட்டங்களுக்கு சென்று விளையாடுற வசதி இல்லை, எங்கள்கிட்ட கிராமங்களுக்கு இடையில விளையாடிக்கொள்கிறேன். மாலை நேரங்களில் வந்து நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி விளையாடிக்க வந்து உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இவர்கள் இந்த மாலை நேரத்திலே வந்து இந்த இடத்திலே கிரிக்கெட் விளையாடுவதை பார்த்தவுடன் நீங்கள் உங்களுடைய கிராமங்கள் பாடசாலைகளில் கிரிக்கெட் விளையாடிய ஞாபகங்கள் தான் வரும். நீங்கள் கிராமங்களில் கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது உண்மையாகவே டென்னிஸ் பால் விளையாடுவீர்கள். இவர்கள் கூட இந்த இடத்துல டென்னிஸ் பாலில் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட பாடசாலையில் விளையாடுகின்ற பொழுது கிரிக்கெட் பாலில் விளையாடி இருப்பீர்கள். ஆனால் மீண்டும் பல்வேறு போட்டிகளுக்கு செல்லுகின்ற பொழுதும் வந்து நீங்கள் கிரிக்கெட் பாலில் தான் விளையாடுவீர்கள். இது தாய்நாட்டில் இருந்த போது நீங்கள் இந்த நாட்டிலே உங்களுடைய கிராமங்களிலே விளையாடி இருக்கலாம். அதைவிட மீண்டும் நீங்கள் தாய்நாட்டுக்கு வருகின்ற பொழுது இங்கே விளையாடுகின்ற பொழுது உங்களுடைய கிராமங்களிலே வந்து டென்னிஸ் பால் தான் விளையாடுவீர்கள். இப்படியான இவர்கள் விளையாடுகின்ற காட்சியை பார்த்தவுடனே உங்களுக்கு உங்களுடைய கிராமத்திலே போல் எடுத்து வீசுகின்ற அந்த ஞாபகங்கள் இந்த நேரத்தில் வரக்கூடும்.
எனக்கு அருகில் இருக்கின்ற இந்த சிறுவர்கள் வந்து தினமும் கிரிக்கெட் விளையாட்டை பார்ப்பதற்கு வந்து ஆவலாக வருவார்கள். இவர்கள் வந்து இவர்களிடையே உள்ளத்திலே வந்து ஒரு ஏக்கம் இருக்கிறது. தினமும் வந்தால் எங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள் என்ற ஆவலோடு வருவார்கள். ஆனால் இன்றைய தினமும் இப்படி வந்திருக்கிறார்கள், இவர்களை விளையாட்டுக்கு சேர்த்துக் கொள்ளவில்லை. இவர்கள் கஜனி முகமது படையெடுத்தது போல இவர்கள் தினமும் வருவார்கள். இவர்களை பார்க்கின்ற பொழுது உங்களிடையே வந்து 2 விதமான அனுபவங்கள் பெறப்படும். ஒன்று வந்து நீங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலே வந்து உங்களுடைய கிராமங்களிலே இப்படியான விளையாட்டுகள் இடம்பெறுகின்ற பொழுது நீங்கள் தினமும் சென்றிருப்பீர்கள், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுவார்கள் என்று. ஆனால் அவர்கள் உங்களை சேர்த்திருக்க மாட்டார்கள். இரண்டாவது அனுபவம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பெரியவர்களாக வளர்ந்து நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான சிறுவர்கள் அங்கே வருவார்கள். அந்த சமயம் நீங்கள் அவர்களை சேர்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். இவர்களிடம் சில வினாக்களை கேட்கலாம். நீங்கள் எத்தனை ஆம்பு படிக்கிறீங்க? 4 உங்களுக்கு வந்து 9 வயசு என்ன? நீங்கள் இப்போ 9 வயசு சின்ன பிள்ளை. இனி 4 வருஷத்தால் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வீங்க, சரியா? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கே